ஜாக்கி, ரோசி இங்க பாருங்க. நான் உங்களுக்காக ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸ்நாக்ஸா? ஐ ஜாலி! பார்க்கவே பெரிய பாக்ஸா இருக்கு. என்ன மாயா, என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்க? விஜய், நான் உங்களை கண்டுபிடிக்க சொன்னா திருப்பி நீங்க என்கிட்டயே கேக்குறீங்களா? நீங்களே கண்டுபிடிங்க. மாயா, எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பாக்ஸ் ஃபுல்லா சாக்லேட்ஸ் தானே இருக்கு. இல்ல மீனு, சாக்லேட்லாம் இல்ல. மீனு சொன்னது தப்பு. வேற யாராவது கண்டுபிடிங்க பார்க்கலாம். சாக்லேட்ஸ் இல்லையா? அப்ப என்னவா இருக்கும்? ஓகே, நான் கெஸ் பண்றேன். கேக்கா மாயா? நோ ஜாக்கி, நீ கெஸ் பண்ணதும் தப்பு. கேக்ஸ்லாம் இல்ல. என்ன இது? எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்ற. அப்ப நீயே சொல்லு மாயா, உள்ள என்னதான் இருக்கு? சரி, நானே சொல்றேன். இந்த பாக்ஸ்க்குள்ள கொண்டக்கடலையும் பொட்டேட்டோ சிப்ஸும் இருக்கு. எங்க அம்மா வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணது, உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன். என்னது, பொட்டேட்டோ சிப்ஸா? பொட்டேட்டோ சிப்ஸ் என் ஃபேவரட் மாயா. சீக்கிரம் எடுத்து கொடு, சாப்பிடலாம். இருமோனி, ஒரு பிளேட்ல போட்டு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கொண்டக்கடலை சாப்பிடுங்க, அப்புறமா எல்லாரும் சேர்ந்து சிப்ஸ் சாப்பிடலாம். சூப்பர் மாயா. கொண்டக்கடலை அண்ட் பொட்டேட்டோ சிப்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செம்ம காம்பினேஷன். ஆமா ரோசி. சரி ஓகே, பேசிக்கிட்டே இருக்காம எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க. மாயா, எனக்கு இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கு மாயா. நானே எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிருவேன் போல. என்னது, நீயே எல்லாத்தையும் காலி பண்ணிடுவியா? பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாருக்குமே ஃபேவரட் தான். ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. விஜய், உன்னெல்லாம் நம்பவே முடியாது. நான் வந்து என் ஷேரை எடுத்துக்கிறேன்ப்பா, அப்புறம் ஏதோ பண்ணுங்க. மீனு, விஜய், எல்லாரும் சண்டை போடாம சாப்பிடுங்க. எல்லாருக்கும் இருக்கு, ஏன் அவசரப்படுறீங்க? பொறுமையா வெயிட் பண்ணி சாப்பிடணும்னா தட்டை தான் சாப்பிடணும் மாயா. இங்க பாரு, இப்பவே எல்லாம் காலி ஆயிடுச்சு பாரு. என்ன இது, எல்லாரும் சிப்ஸே சாப்பிட்டு காலி பண்றீங்க? கொண்டக்கடலை யாருக்குமே வேணாமா? அதுதான் சிப்ஸை விட ஹெல்தி. அதை ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. ஜாக்கி, நம்மள மாதிரி சின்ன பசங்களுக்கு ஹெல்தியான ஃபுட் எல்லாம் பிடிக்காது. என்ன டேஸ்டா இருக்கோ அதை தான் சாப்பிட பிடிக்கும். ஐயோ ஜாக்கி, என் கண்ணுல பொட்டேட்டோ சிப்ஸ்ல இருக்கிற மிளகா பட்டுருச்சு ஜாக்கி. ஐயோ, எரியுது. ஏதாவது பண்ணு ஜாக்கி, ரொம்ப எரியுது. என்ன மாயா, நீ பார்த்து சாப்பிட மாட்டியா? இரு, நான் வந்து உனக்கு ஊதி விடுறேன், எல்லாம் சரியாயிடும். அழுகாத. எந்த கண் மீன் எரியுது சொல்லு, அப்பதான் நான் ஊதி விட முடியும். லெஃப்ட் கண்ணில் தான் பட்டுருச்சு ஜாக்கி, ரொம்ப எரியுது. சீக்கிரம் ஊதி விடு ஜாக்கி, வலி தாங்க முடியல. ஓகே ஓகே மீனு, நீ கண் சிமிட்டாம இரு, நான் ஊதி விடுறேன். இதுவே போதும் ஜாக்கி, இப்பதான் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. மீனு, அப்படியே விட்டுறாத. போய் வாட்டர் நல்லா கண்ணை வாஷ் பண்ணு. அப்பதான் உனக்கு எரிச்சல் ஃபுல்லா அடங்கும். இல்லைன்னா அப்படியே உறுத்திட்டே இருக்கும். ஆமா மீனு, விஜய் சொல்றது கரெக்டு தான். போய் வாட்டர்ல நல்லா வாஷ் பண்ணு போ. ஓகே ரோசி, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல. இதுக்கு தான் சொன்னேன், நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலான்னு. பார்த்தீங்களா, இப்போ சிப்ஸில் இருக்கிற மிளகாத்தூள் பட்டு மீனுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஒழுங்கா கொண்டக்கடலை சாப்பிடுங்க எல்லாரும். அட பாவிங்களா, நான் போயிட்டு வர்றதுக்குள்ள கொண்டக்கடையிலாம் காலி பண்ணிட்டீங்களா? உங்களை நான் என்ன செய்ய போறேன் பாருங்க. ஐயோ சாரி மீனு, நீயே கண்ணு எரியுதுன்னு சொல்லிட்டு இருந்த. அதனால நீ சாப்பிட மாட்டீங்கன்னு நாங்க எல்லாரும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். சரி ஓகே, விடுமாயா, எனக்கும் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. மீனு, இப்பவாவது புரிஞ்சுக்கோ. எப்பயுமே காரமான பொருள் சாப்பிட்டா உடனே போய் கையை கழுவிட்டு அப்புறம் தான் மற்ற வேலையை பார்க்கணும். இல்லைன்னா இப்படி தான் ஆகும். ஓகே ஜாக்கி, நீ சொல்றதும் கரெக்டு தான். நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல சிப்ஸ் சாப்பிட்ட கையோட கண்ணில் வச்சுட்டேன். அதான் இப்படி ஆயிடுச்சு. இனிமே நான் கேர்ஃபுல்லா இருக்கேன். மாயா, நீ கொண்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இனிமே அடிக்கடி இந்த மாதிரி அம்மா கிட்ட சொல்லி செஞ்சு எடுத்துட்டு வா மாயா. ஓகே ரோசி, நான் கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். நாங்க எப்பயுமே வெளியே ஸ்நாக்ஸ்லாம் வாங்க மாட்டோம், வீட்லயே செஞ்சுதான் சாப்பிடுவோம். உங்களுக்கும் நான் கொண்டு வரேன், ஓகேவா? ஐயா சூப்பர். அப்ப இனிமே அடிக்கடி நம்ம வீட்ல செஞ்ச ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். கடையில போய் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க தேவையில்லை. ஜாலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.